உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜிநாத் சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் என்று அப்படின்னா, அத்தனை மனிதனுடைய உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் எல்லாவித சுகபோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் செல்வங்களையும் பொன் பொருள் செல்வ யோகங்கள் பதவி யோகங்கள் சொத்து யோகங்கள் அத்தனை வாரி வழங்கக்கூடிய சுகமான வாழ்வை தரக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிர பெயர்த்தினுடைய ஒரு சிறந்த யோக பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கன்னிராசிக்கு தனம் பாக்கியஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிற சிறந்த அற்புதமான சிறப்பான யோக பலன்களை பார்க்க போறோம். 19/9/2024 முதல் ஒரு மாத காலம் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியது அடுத்த ஆண்டு தான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகமான காலம் பார்க்க போறோம். அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும். ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் எல்லாருக்கும் நடக்காத காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அப்படி நல்லபடியா நடக்கணும்னா நீங்க முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான், பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை யோகங்களுமே இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது உங்க தலையெழுத்து. ஆக இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன், நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கும், சொன்னது நடக்கும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டீங்களா? அத திரும்ப அதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், ஒரு திருமண தடை, புத்திர தடை, தொழில் வியாபாரம் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், முக்கியமாக அரசு உத்தியோக வேலை, அரசு உத்தியோகத்தின் உயர் பதவிகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள். ஆக இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை 18 சித்தர்கள், இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளாம் 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இங்க உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தான் ரொம்ப திரும்ப சொல்ல போறேன். ஒரு திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஒண்ணு நடக்கலைன்னா உங்க ஜாதகத்தை பாருங்களேன், நான் தப்பா இருக்கிறேன். அதைத்தான் திரும்ப சொல்லிட்டு. ஆக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக, நல்லது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக உறுதியாக அமையும். கன்னிராசிக்கு சுக்கிர பெயர்ச்சியினுடைய சிறப்பு பலன்களை நம்ம சிறந்த அற்புதமான பலன்களை நம்ம பார்க்க போறோம். 19/9/2024 முதல் ஒரு மாத காலங்கள் கன்னிக்கு தனஸ்தானத்தில், அதாவது 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் அதிபதியும்
அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தனஸ்தானத்துல ஒரு கிரகம் வலிமையடைந்தால் அது மாதிரி ஒரு சிறந்த யோகமான காலம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த, அதுவும் சுக்கிரன் மற்ற கிரகங்கள் போல அல்ல. சுக்கிரன் திடீரென்று எல்லாவித யோகங்களையும் செல்வங்களையும் பணங்களை கொட்டி தருகின்ற, காசு பணங்களை கொட்டி தருகின்ற சுக்கிரன். அடிக்கிறது பாரு சுக்கிர திசைன்னு எல்லாரும் பொதுவா பேசக்கூடியது சரியான இடத்துல இருந்தா கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் கன்னி ராசிக்கு நீ சரியான நேரத்துல. ஆனா அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கன்னி ராசிக்காரர்கள் கடந்த காலம் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதற்கெல்லாம் ஒரு நல்ல நேரம், இது சரியான நேரம். தனஸ்தானத்தில் ஒரு சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது குடும்பத்தில் மகாலட்சுமி, அதாவது வீட்டுல மகாலட்சுமியை கொட்ட போது, மகாலட்சுமி வந்து காசு பணத்தை கொட்ட போது என்பதான் முதலில் அர்த்தம். பெண்களால் அந்த குடும்ப குத்து வழக்கு பெண்களால் பல நன்மைகள் ஏற்படும் என்பது முதலில். பெண்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வரும் என்பது அதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நல்ல திருமணம், சொத்துக்களோடு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். சொத்து சுகங்களோடு மாப்பிள்ளைக்கும் பெண் மாப்பிள்ளை, சொத்து சுகங்களோடு மாப்பிள்ளையும் பெண்ணும் கிடைக்கக்கூடிய அற்புதமான திருமண யோக காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் அதாவது ஒரு சிறந்த ஒரு கல்வி கற்றவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பு, அரசு உத்தியோகம், சிறந்த கல்வி கற்றவர்களுக்கு வேலைக்காக நல்ல உத்தியோகத்துக்காக காத்து கொண்டவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அரசு உத்தியோகம், உயர்ந்த பதவி உத்தியோகம், பதவி உயர்வு அத்தனையும் கிடைக்கக்கூடிய அருமையான நேரம். செல்வங்கள் வீட்டில் பெருகக்கூடிய நேரம். ஒவ்வொரு வியாபாரமும், தன்னிராசிகர் ஏதாவது வியாபாரத்துறையில் இருந்தால் அந்த வியாபாரத்துறையில் மிகப்பெரிய வருமானம் பெறக்கூடிய நேரம். ஹோட்டல் தொழில்கள், உணவுப் பொருள் தொழில்கள், அதே நேரத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஆடை ஆபரண டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது, ஹோட்டல்கள், சின்ன சாதாரண ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் நடத்தக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், நடிப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்ற வருமானம், திடீரென்று அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய வியாபாரத்தை தொடங்கி, அது எந்த ஒரு தொழிலாலும் சரியான நேரத்தை தொடங்கி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். வாகன யோகம் பெறலாம். சுக்கிரன் வாகன யோகத்தையும் தருவார். நல்ல திருமண வாழ்க்கை, கார்லாம் இன்னைக்கு கொடுக்குறாங்க இல்லையா, நல்ல திருமணம், நல்ல செல்வ செழிப்போடு ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படும் போது கார் அவை கிஃப்டோடு வரும். சிறந்த ஆவரண தொழில்கள், வைரம், பொன் பொருள், வைரம், தங்க நகை, வைர தொழில்கள் சிறப்பு பெறும். தங்க தொழில் சிறப்பு பெறும். ஹோட்டல் தொழில் சிறப்பு வரும். எந்த தொழிலானாலும் வருமானம், தனஸ்தானம் வருமானம் பெறுகின்ற இடம், வேலை வாய்ப்பு என்றாலும் சரி, அரசு உத்தியோகம் என்றாலும் சரி, உயர்ந்த பதவிகள் என்றாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக கிடைக்கக்கூடிய அருமையான நேரம். செய்கின்ற வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சிறந்து உயர்ந்து விளங்கக்கூடிய, காசு பணம் கொட்டக்கூடிய நேரம். அதுல மாற்றமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் சிறந்து உயர்ந்து விளங்கக்கூடிய பொன்பொருள் செல்வங்கள் எல்லாம் வீட்டில், குடும்பத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான நேரமாக இந்த நேரம் உறுதியாக இருக்கும். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய பயிற்சி உறுதியாக சிறந்த நல்ல பலன்களே உறுதியாக அதில் மாற்றமே கிடையாது. பொதுவான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு சரி வரல, நடக்கல அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அதை நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கீழே நம்பருக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, உங்கள் மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்துட்டுங்க, எங்களுக்கு என்ன ஒண்ணுமே நடக்கலைங்க, ஜாதகத்தை ஜோசியத்தை நம்புறதானே தெரியல. இந்த வேதனை எதனால வருதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்ல கவனிக்க, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் தனது இஷ்டத்துக்கு செல்லிவிட முடியாது. இறைவன் பிறப்பு முதல் இறப்பு வரை விதிக்கப்பட்ட விதிதான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம்.
ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. அந்த பிரம்ம வேத உங்கள் பிரச்சனைகளை இந்த பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். கல்யாணம் முடியலையா? நடந்தே தீரும். கல்யாணம் முடியலையா? வேலை இல்லையா? குழந்தை இல்லையா? குடும்ப பிரச்சனைகளா? சொத்து பிரச்சனைகளா? அரசாங்க வேலை கிடைக்கணுமா? புத்திர பாக்கியம் எவ்வளவு நாள் இல்லாமல் இருக்கு? நிச்சயமாக ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சு சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற சிறந்த உத்தரவாதத்தோடு எல்லாரும் வாழ்க வளமுடன் நிறைந்த செல்வங்களோடு வாழ வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்களாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சிறந்த ஒரு உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.